மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ்லேருந்து எல்லா ப்ரைஸும் ஹைக் பண்ண போகிறாங்க. கடைசியாக எல்லா நெட்வொர்க்கும் லைக் விஐ, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது. ஸோ பிஎஸ்என்எல் விட்டுருங்க, அது ஒரு நெட்வொர்க்கே கிடையாது. இந்த 3 நெட்வொர்க்குமே பார்த்திங்கன்னா 2021 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணல, இப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமே எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸும் ரீசார்ஜ் பிளான்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ஹைக் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ரூ. 300 பண்ணுறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ரூ. 75 நீங்கள் அதிகமாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், இதுவே நீங்கள் ஒரு ரூ. 500 ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரூ. 125 பார்த்தீங்கன்னா அதிகமாக பே பண்ணுற மாதிரியும் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செம அடி விழும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர் மந்த்துக்கு நம்ம ஒரு சிம் ஆக்டிவாக இருக்கும், அது நம்மளுடைய இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு சிம்னு வச்சுருப்போம், அது பார்த்தீங்கன்னா நம்ம பல காலத்துக்கு முன்னே வாங்கியிருப்போம். ஸோ நல்லா இருக்கே, நம்பர் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சிலர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் நமக்கு சிம் டீஆக்டிவேட் ஆகிடக்கூடாது, ஆக்டிவ்லேயே இருக்கணும் அப்படிங்கிறத குறைந்தபட்சம் ஒரு ரூ. 120 நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஹைக் பண்ண போகிறாங்களாம். அதில் ரூ. 180 வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்கையில் கண்டிப்பாக நமக்கு இது வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுலேருந்து 50% அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது கூடவே இப்போ நமக்கு ஜியோ, ஏர்டெல்லாம் 5G ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரீசார்ஜ் பிளான்ஸில் கொடுக்க போகிறாங்க. அதில் இப்போ நம்ம 4G பிளானை விட அதிகப்படியான அமௌண்ட் தான் இருக்கும். குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 30 35 இல்லை 40% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அந்தளவுக்கு ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் ஹைக் பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலே, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக மற்ற ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்துட்டு இல்லையா, ஸோ அதில் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 6 மந்த்து இல்லை ஒரு 1 இயருக்கு இப்போயே சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா